குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. இப்போ நம்ம நண்பர்கள் எல்லாருமே கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, குரு பயிற்சி எங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் இது பொதுவாகவே இந்த பலனை வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி, எல்லா ராசிக்கும் அப்படின்னு. சரி, இப்போ குரு வந்து மாறுறாரு. ஒரு வருடம் ஒரு ராசியில் இருப்பார். சனீஸ்வரர் 2.5 வருஷம் இருப்பார். ராகு கேதுக்கள் வந்து 18 மாதங்கள், அதாவது 1.5 வருஷங்கள் இருப்பாங்க. இப்போது இந்த குரு பயிற்சி இன்னொன்று எல்லாருக்குமே, என் ராசிக்கு நல்லா வந்துட்டார், என்னுடைய ராசிக்கு 5ல் இருக்கார், என்னுடைய ராசிக்கு 9ல் இருக்கார், என்னுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார், என்னுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வரும். அதுதான் இந்த பதிவு. முதல்ல குரு பயிற்சினா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களை வந்து பொன்னவன் சொல்லுவாங்க. தங்கத்துக்கு அதிபதி, பேங்க் பேலன்ஸு, மிகப்பெரிய தனம். அது குருதேவர் வந்து பணத்தை சேமித்து வைக்கிறதுல சமர்த்தர். ஆனால் சுக்கரன் செலவழிக்கிறது. ஆனால் எல்லாரும் சுக்கரன் முன்னாடி தான் ஓடுவாங்க. ஏன்னா அவர் தான் செலவழிக்க வைக்கிறது, ஆடம்பரமாக வாழ வைக்கிறது. சரி, அவர் ஒரு இடத்துக்கு ஒரு முறை தான் வந்து குருதேவர் வந்து பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா இப்போ மேசராசியில் இருக்கார். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம், பரணி 4 பாதம், கிருத்திய 1 பாதம், 9 பாதங்களை கடந்துட்டார். 1 வருடம் ஆயிடுச்சு. சரி, இப்போ ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு குரு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது குருதேவருடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போது மேசராசி நட்பு ராசியில் இருந்தார். ஆனால் இப்போ கேட்டீங்கன்னு வைங்களேன், ரொம்ப பேர்ட்ட தனுசு ராசிக்காரன் கேளுங்களேன், நான் தனுசு ராசி தான், எனக்கு குரு வந்து 5ஆம் இடத்துல இருந்தார், ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்வாங்க. இப்போ மீனராசிக்காரன் கேளுங்களேன், எனக்கு 2ஆம் இடத்துல வந்து குரு இருந்தார், எதுவுமே கொடுக்கல, ரொம்ப கஷ்டப்படுறேன், கடனில் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்வாங்க. இது மிதனராசிக்காரன் கேட்டீங்கன்னா, எனக்கு லாபத்தில் குரு இருந்தார், எல்லாருமே சொன்னாங்க, டிவியில் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு வந்து லாபம் கொடுக்கவே இல்லையே அப்படின்வாங்க. இப்போது சிம்ம ராசிக்காரன் கேளுங்களேன், ஒரு வருடம் குரு 9ஆம் இடத்துல இருந்தார், எனக்கு எதுவுமே கொடுக்கலையே, ரொம்ப கஷ்டப்பட்டனே அப்படின்வாங்க. அது துளாராசிக்காரன் கேளுங்க, எனக்கு குரு 7ஆம் இடத்துல இருந்தார், எதுவுமே கொடுக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்வாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்றதுக்காக தான் இந்த குருப்பெயர்ச்சியை வந்து யாரும் வந்து குருப்பெயர்ச்சியை பெருசாக எடுத்துக்கிறாதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. மொத்தம் 800 கோடி மக்கள் இருக்காங்க இந்த உலகத்தில். அதாவது உலக அமைப்பு வந்து கணக்கெடுத்து சொல்கிறாங்க ஒவ்வொரு நாட்டிலையும். இப்போ இந்தியாவெலாம் 140 கோடி போயிடுச்சு, சைனாவை மிஞ்சிருச்சு. உலகத்தில் வந்து 800 கோடி மக்கள் இருக்காங்க. 800 கோடி மக்கள். இந்த 800 கோடி மக்களில் 800 கோடியை 12ஆக வகுத்தேன்னு வைங்களேன், 70 சில்லற வரும். இந்த அப்போது 70 கோடி மக்களுக்கு ஒரு ராசி. அப்போ 12 × 70 ஒரு 240 வைங்க. அப்போது இந்த 800 கோடி மக்களுக்கு இந்த 12 ராசிகள் தான் பிறந்திருப்பாங்க. அது எதாக இருக்கலாம், ஆடு பிறக்கிறதும், மாடு பிறக்கிறதும், பறவைகள் பிறக்கிறதும், ஏதோ ஒரு ராசியில் இருக்கும். அப்போ இந்த 70 கோடி மக்களுக்கும் ஒரே மாதிரி பலனை கொடுத்துருவாரா அப்படின்னா இல்லை. இப்போ குரு வந்து ரிஷபராசிக்கு போகிறாரு, கிருத்திய நட்சத்திரம். அதுவும் யார், சுக்கிரன் வீட்டுக்கு போகிறாரு. சுக்கிரன் வீட்டுக்கு போனார்னா எதுவுமே செயல்பட மாட்டார். பிடிக்காத வீடு எதுவும் கேட்டிங்கன்னா இந்த துளாராசியும் இந்த ரிஷபமும் குருதேவருக்கு பிடிக்காது. பிடிக்காதுன்னா என்ன, பேசாமல் இருப்பார், நியூட்ரு, ஐடியல்னு சொல்கிறோம்ல, ஐடியல். அப்போது எனக்கு மேசராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு வர்றாரு, கடகராசிக்கு லாபத்துக்கு வர்றாரு, விருச்சிக ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு வருது, ஜென்மராசியே பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாராமே அப்படின்னு. எதுவுமே கிடையாது. நீ போன ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணியங்கள் செஞ்சுட்டு வந்தாயோ அதுதான் இப்போ கிடைக்கும். இது இப்போ தான் கொடுக்கும். இது கோட்சாரம், இது கோட்சாரம், ஒரு தனிநபர் ஜாதகம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், விருச்சிக ராசி நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து சாதாரண நிலைமையில் இருக்கார். நம்ம நாட்டை ஆண்டு கொண்டு இருக்காரு பாரத பிரதமர், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அவரும் விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம் தான். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, சாதாரண நிலைமையில் இருக்காரு, அவரும் அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி தான். அது எப்படி? அப்போ குருப்பெயர்ச்சியில் சொல்றதெல்லாம் பொய்யா? அதுவும் உண்மை. என்ன உண்மை? இப்போ ஒருத்தருக்கு தசாபுத்தி நல்ல நிலைமையில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா பவர், இது அவ்வளோதான், ஒரு 5%. இப்போ மேசராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போகிறார் ஒருத்தர், 250 ரூபா ஒரு நாளைக்கு தினக்கூலி கொடுக்குறாங்கல்ல, 260 ரூபா கொடுப்பார் அவர். இதுதான் கிடைக்கும். 90% உன்னுடைய ஜனன காலத்தில் உள்ள ஜாதக அமைப்பே உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். இந்த கோச்சாரங்கிறது இப்போ சொன்னதான் 5% இல்லை 10%. நல்ல இடம் தான்,
குருதேவருக்கு 2ஆம் இடம், மேசராசிக்கு 2ஆம் இடம் ரொம்ப நல்ல இடம். தனஸ்தானத்துக்கு தனகாரயம் வர்றது ரொம்ப நல்லது. சரி, அடுத்து பாருங்க, கடகராசிக்கு லாபத்தில் வராரு. பொதுவாக சரராசிக்கு 11ஆம் இடங்கிறது பாதகஸ்தானம். இப்போ கடகராசிக்காரங்களுக்கு லாபத்தில் வராரு. லாபம் கொடுப்பாரா அப்படின்னா கொடுப்பார். எவ்வளோ கொடுப்பாரு? அதான் சொன்னேன், 100 ரூபாய் ப்ளஸ் 5 ரூபாய், 105 ரூபாய் தான் கிடைக்கும். இல்லை 95 ப்ளஸ் 5, அப்போ இவ்வளோதான் கிடைக்கும். இது கோச்சாரம். உங்களுடைய தசா புத்தி அந்தாரம் சூட்சுமம் மற்றும் பிராணம் இதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஒரு நண்பர் சொன்னார், நான் மகர ராசி திருவோண நட்சத்திரம், ரஜினிகாந்த் மகர ராசி திருவோண நட்சத்திரம், நான் அவர் மாதிரி இல்லையே என்றது தான் இப்போ இதை சொல்கிறேன். நான் எல்லாரும் நானும் அவர் ராசி தான், நான் எப்படி இருக்கேன்? அம்மா ஜெயலலிதா அம்மா முன்னாடி தமிழ்நாட்டை ஆண்டாங்களே, அவங்க சிம்ம ராசி தானே, மக நட்சத்திரம் தானே. எனக்கு தெரிந்த ஒரு பெண்ணு மக நட்சத்திரம் சிம்ம ராசி, ஒரு சாதாரண வேலையில் இருக்காங்க. அவங்களும் பெண்ணு தான், இவங்களும் பெண்ணு தான். அவங்களும் சிம்மராசி, இவங்களும் சிம்மராசி. அவங்களும் மக நட்சத்திரம், இவங்களும் மக நட்சத்திரம். அவங்களும் 2ஆம் பாதம், இவங்களும். இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிட்டே போகலாம். அதனால குரு பயிற்சியை பெருசாக எடுத்துக்கிறாம, குரு நம்ம ராசிக்கு இந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்காரா, போய் குருதேவரை வணங்குங்க, எங்களுக்கு எங்களுடைய தசாபுத்தியோடு சேர்த்து உங்களுடைய பலனையும் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ உதாரணம் சொல்கிறேன், மேசராசிக்கு 2ஆம் வீட்டில் ரொம்ப நல்ல இடம். இப்படி தான் சொல்லியிருப்பாங்க, டிவியில் யூடியூப்பில் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே கேட்டீங்கன்னா ஒன்றுமே கொடுக்கலன்றாங்க. அடுத்து இந்த மேசராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காருல, அங்கே என்னென்ன நட்சத்திரம் இருக்குது தெரியுமா? கிருத்திய 3 பாதங்கள் இருக்குது. அடுத்து ரோகிணி 4 பாதங்கள் இருக்குது. மிருக சீரிசம் 2 பாதங்கள் இருக்குது. இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். என்னென்னா, அந்த ரிஷபராசியில் உள்ள நட்சத்திரங்கள் வந்து குருதேவருக்கு ரொம்ப நட்பான கிரகங்கள். கிருத்திய நட்சத்திரமா சூரியன் ரொம்ப நட்பு. அதே வீட்டில் சந்திரன், அதாவது ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப நட்பு. செவ்வாய் ரொம்ப நட்பு. செவ்வாய் குருமகள யோகம் கொடுப்பாரு. சந்திரன் குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகம் கொடுப்பாரு. அங்கே இருக்கிற சூரிய தேவர் சிவராஜ் யோகம் கொடுப்பாரு. நான் சொல்கிறது கோச்சாரம் தான், இவ்வளவு எக்ஸ்ட்ரா பவர், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போது இந்த குரு வந்து மேசராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு வராரு. ஓரளவுக்கு மேசராசிக்காரங்களுக்கு இந்த வியாழ நோக்கம்னு சொல்லுவாங்க. அவர் பார்க்குற பார்வையை பாருங்களேன், ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பாரு மேசராசிக்காரங்களுக்கு, அது சிறப்பு. கடன் எதிரி நோய் ஸ்தானத்தை பார்ப்பாரு, அது ஒரு சிறப்பு. ஏன்னா கடன் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஸாக நடந்துக்கிற மாட்டாங்க. இந்த மேசராசிக்காரங்க கடை வாங்கியிருப்பாங்க, இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க கடன்காரங்க வந்து, நீ கடன் கொடுக்கலையா அவனை அவமானப்படுத்தி போடுவேன், அப்படி செஞ்சிருவேன்னு சொல்லி. ஆனால் இப்போ கொஞ்சம் அமைதியாக நடப்பாங்க. ஏன்னா குரு வந்து ஜென்மராசியை அந்த மேசராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஜென்மராசிக்கு 6ஆம் வீடுனா கடன் எதிரி நோய் இதை, அது கொஞ்சம் மட்டுப்படும். இதுதான், இவ்வளோ தான் கிடைக்கும். கொஞ்சம் ஒரு அமைதியாக போவாங்க. சரி, இப்போ ஜென்மத்துக்கு வராரு. ஜென்மத்தில் வந்து குருதேவர் வந்து இருந்தாருன்னா என்ன ஆகும்? ஜென்மகுரு குரு இருக்கும்போது வாலி பட்டத்தை இழந்தேன் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதே தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜென்மத்தில் குரு இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஏன்னா அந்த ராசியை வந்து மற்ற கிரகங்களுடைய தாக்கத்திலிருந்து காப்பாற்றுறது குருதேவர் பொறுப்பு உண்டு. கெட்டாலும் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். குரு எவ்வளவுதான் மோசமான நிலைமையில் இருந்தாலும் கெடுதல் பண்ண மாட்டார், நல்லது செய்வார்ன்றதான் இது அர்த்தம். அதனால் அவர் ஜென்மத்தில் இருக்கார். ஜென்மத்தில் இருக்கும்போது அவர் ராமர் வனவாசம் போனார் அப்படின்வாங்க. அதெல்லாம் அதுக்கு ராமர் ஜாதகத்தில் சனி திசை நடந்துச்சு. அவர் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம். அது குரு திசை முடிஞ்சு அடுத்து பூச நட்சத்திரம் அந்த சனி திசை வரும்போது அவர் வனவாசம் போனார். இது அவரே வகுத்துக்கிட்டது. அவர் பெருமாள், அவர் ஸ்ரீமன் நாராயணன், அவர் எப்போ எப்படி வேணாலும் இருக்கலாம். சரி, இப்போ 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இப்போ குரு வந்து ஜென்மத்தில் இருக்கார் ரிஷபராசிக்கு அப்படின்னா இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் மனசு. வர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாகும், வேற ஒன்றும் இல்லை. வேலைகள் கொஞ்சம் தாமதமாகும், வேற ஒன்றும் கிடையாது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா விரயத்தில் இருக்கார் மிதுன ராசிக்கு. இந்த மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் இருக்குது, அதன் பிறகு திருவாதிரை இருக்குது, அதன் பிறகு புனர்பூசம் குருவோட சுயசாரம் இருக்குது. இந்த மிதுன ராசிக்கு விரயத்தில் இருக்கார். சுப விரயம் கொடுப்பாரு. தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைப்பாங்க, பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க, சுப விரயத்தை கொடுத்துருவார். இதெல்லாம் சுப விரயம். அசுப விரயம் சனீஸ்வரன் கொடுப்பாரு, பார்த்துருக்கீங்களா? தண்டமாக வட்டி கட்டுவாங்க. ஒரு சின்ன விபத்து நடந்து காலு கைக்கு வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஆஸ்பத்திரியில் கொண்டு கொட்டுவாங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்றேன்னு சொல்லி. அதுதான் அது வந்து அசுப விரயம். இது சுப விரயம், போர் போடுறது. ஏன்னா அங்கே ஜலகிரகம் ஐயா சந்திரன் உச்சம் வரக்கூடிய வீடு, சுக்கரனுடைய வீடு இல்லையா? அதனால் போர் போடுவாங்க, தண்ணி பஞ்சத்துக்காக போர் போடுவாங்க, அது ஒரு சுப விரயம். வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அது ஒரு சுப விரயம். இதெல்லாம் கொடுப்பாரு. அடுத்து கடகத்துக்கு லாபத்தில் வராரு.
இது ஓரளவுக்கு நல்ல இது. ஆனால் கடகராசிங்கிறது ஸ்திரராசி கிடையாது, உபயராசி கிடையாது, சரராசி. சரராசிக்கு 11ஆம் வீடு பாதகஸ்தானம். லாபத்தையும் கொடுப்பாரு, பாதகத்தையும் கொடுப்பாரு. மூத்த சகோதரர் இருந்தால் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கன்னா மூத்த சகோதரனுக்கும் இளைய சகோதரனுக்கும் கொஞ்சம் சண்டை சல்லு வரும். இதான் இருந்தாலும் இது கோச்சாரன்றதை பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ கடகராசியில் பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம், புனர்பூசம் ஒரு பாதம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம், சனீஸ்வரனுடைய நட்சத்திரம் 4 பாதம் இருக்கும். அப்போது இந்த கடகத்துக்கு லாபத்தில் வர்ற குரு வந்து ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா பவர் கண்டிப்பாக 5% கொடுப்பாரு. அடுத்து இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டுக்கு வராரு. 10ஆம் வீடுங்கிறது குருவுக்கு உகந்த வீடு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜீவனஸ்தானம் அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன்னா குருதேவர் கேந்திரத்தில் இருக்காரு. சந்திரனுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருக்கிறது கஜகேசரி யோகம் சொல்லுவாங்க. பல யானைகளுக்கு மத்தியில் சிங்கம் மாதிரி வாழ்றது அப்படின்னு. இப்போ சிம்மராசிக்காரில் கேளுங்க, அட்டமச்சனி நடக்குது, கண்டாச்சனி நடக்குது, ரொம்ப எப்படி கெட்டா போயிட்டாங்க கிடையாது. அவங்களுக்கு தசாபுத்தி பலமாக இருக்கும், புண்ணிய பலம் இருக்கும். இந்த புண்ணிய பலம் இல்லாதவங்க தசாபுத்தி கெட்ட கிரகங்களுடைய தசை நடக்கிறவங்க தான் கஷ்டப்படுவாங்க. இப்போ நல்ல தசாபுத்தி நடக்கும்போது கோச்சாரம் வந்து பெருசாக பாதிக்காது அப்படின்றதான் இது. சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சிம்மத்துக்கு 10ஆம் வீட்டில் இருக்காரு. 10ஆம் வீடுங்கிறது சுக்கிரனுடைய வீடு இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் 10ஆம் வீடு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இது இத்தனை % அப்படிலாம் கிடையாது. கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் வீடு ரொம்ப நல்ல வீடு. கன்னிராசிக்கு 9ஆம் வீடு ரிஷபங்க தான் வந்து ரிஷபம் தான் அவங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கறது. அங்கே குருதேவர் இருக்கிறது நல்லது செய்வாரோ இல்லையா, கெடுதல் செய்ய மாட்டார். சுக்கிரனுடைய வீடு, சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருந்தால் பெருசாக கொடுக்க மாட்டார். இந்த சுக்கிர பகவான் வந்து குரு பகவானுக்கு எதிரியும் கிடையாது, நட்பும் கிடையாது. இவர் அசுர குரு, இவர் தேவகுரு, அவ்வளோதான். குருதேவர் வந்து தேவகுரு பிரகஸ்பதி வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவார். சுக்கராச்சாரியார் வந்து அசுரர்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவார். 2 பேருமே வந்து புத்தியில் ஈக்குவலான ஆளுங்க. ஆனால் இவர் தேவகுரு பிரகஸ்பதி வந்து அமைதியானவர், பொறுமையானவர், சத்வகுணம் உடையவர். ஆனால் சுக்கராச்சாரியார் வந்து சாத்விய குணம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கோபம் அதிகமாக வரும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு காமத்தை தூண்டுறதே அவர் தானே, போகக்காரங்க. அப்போது கன்னிராசிக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்வார். ஏற்கனவே சொன்ன மாதிரி 5% நன்மையை நடக்கும். சரி, துலாத்துக்கு இவ்வளவு நாள் 7ஆம் வீட்டில், அதாவது 7ஆம் வீட்டில் தான் இருந்தார் கலத்தர ஸ்தானத்தில். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை கண்டை வராமல் ஓரளவு ஒத்துமையாக இருந்திருப்பாங்க. இப்போ 8க்கு போகிறதுனால கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படும். நம்மளை கேட்காம இப்படி செஞ்சுட்டாலே அப்படின்னு சொல்லி கணவனுக்கும், நம்மளை கேட்காம இப்படி செஞ்சுட்டாருன்னு சொல்லி மனைவிக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படும். அது ஒரு 5%. ஏன்னா அட்டமத்தில் வந்து குரு இருக்கக்கூடாது. அது ஜனன ஜாதகத்தில் இருந்தால் தான் பிரச்சனை. இப்போ இது வந்து கோச்சாரம் தானே, பெருசாக பாதிக்காது. இப்போது விருச்சிக ராசிக்கு வருவோம். விருச்சிக ராசி, இந்த விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனுடைய நட்சத்திரம் இருக்கும். அடுத்து வந்து புதனுடைய நட்சத்திரம் இருக்கும், குருவோட நட்சத்திரம் இருக்கும். இங்கே ஜென்மராசியை குரு பார்க்குறாரு. இது ஒரு ப்ளஸ். என்னென்னா ஜென்மராசியை குரு பார்க்கும்போது ரொம்ப நல்லது. இப்போ விருச்சிகத்திலிருந்து ஒரு கிரகம் திசையை நடத்துது அப்படின்னா கோச்சார குரு ஜாதக கட்டத்தை பார்க்குறாருல, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 10% நல்லாயிருக்கும். ஏன்னா அது நேர் 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இவருக்கு விசேஷமான பார்வை வந்து 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் இருந்தாலும் அந்த குருதேவர் என்ன செய்வார்னா நேர் 7ஆம் பார்வையாக பார்க்கறது, ஜென்மராசியை பார்க்கறது, விருச்சியத்தை பார்க்கறது ஒரு 5%. இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம், ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யும்போது முதலாளி இதுக்கு முன்னாடி ஹார்ஸாக நடந்திருப்பார். ஏன்னா 6ஆம் வீட்டில் இருந்தார்ல குரு. 6ஆம் வீடுங்கிறது ருணரோக சத்ரு, அதாவது கடன், எதிரி, நோய். இப்போது அவர் ஜென்மராசியை பார்க்கறனால இப்போ கொஞ்சம் அமைதியாகிடுவார். எவ்வளோதான் நம்ம மேலே கோபமாக இருந்தாலும் முதலாளின்றவருக்கு அமைதியாக இருப்பார். நம்ம நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு நம்ம அடுக்கு வரலாம். கொஞ்சம் லகுவாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஜென்மராசியை குரு பார்த்தாலே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு கஷ்டப்பட்ட காரியம் வந்து இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் லகுவாக இருக்கும். இவ்வளோதான். இந்த ஜென்மராசியை குரு பார்க்குறது ஓரளவுக்கு. இது கோச்சாரம் தான் நான் சொல்கிறது. நான் வந்து ஜாதகத்தை பார்க்கவே இல்லை, கோச்சாரத்தை மட்டும் தான் சொல்லிக்கிறீங்க. இன்னமும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சனீஸ்வரன் இருக்கார், அப்புறம் ராகு எது இருக்குல்ல, அதெல்லாம் வேறு. அது அவங்க வந்து மறைப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க 95% எங்களுக்கு விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, 85% சொல்லியிருந்தீங்க, ஒன்றுமே நடக்கலைன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. மற்ற சோசியல் என்ன சொல்லுவாங்கன்னா, அது உங்களுக்கு அந்த ராகு எது வந்து அதில் கிராஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு. இப்பெல்லாம் கிடையாது, ஜென்ம ஜாதகம் தான் பேசும். இது கோச்சாரம். சரி, விருச்சிக ராசி ஜென்மராசியை பார்க்குறாரு, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் முகமே மாறும், நல்ல ஒரு பொலிவோடு இருக்கும். அடுத்து தன்னுடைய ராசிநாதன் ஆகிய தனுசு ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு போகிறாரு. இதுதான் மோசமான இடம். இந்த சுக்கிரனுக்கு மோசமான இடம் எதுன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க, தனுசு லக்னக்காரங்க சில பேர் சொல்லுவாங்க திருப்பதிக்கு போகக்கூடாதுன்னுவாங்க. திருப்பதிக்கு போகலாம், தனுசு ராசிக்காரங்க போகக்கூடாது அப்படின்வாங்க. சிம்ம ராசிக்காரங்க போகக்கூடாது, ஏன்னா அது புரட்டாதி நட்சத்திரம். அந்த புரட்டாதி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி மலையே புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்குது, அதனால் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
அந்த நட்சத்திரம் இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அங்கே இருக்கிறது பெருமாள் தானே, அப்புறம் வணங்கிட்டு வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. எதுவுமே வேணாம்னு சொல்லி போய் நான் இறைவனுடைய திருவடி தரிசனம் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க. அந்த 8ஆம் இடங்கிறது சந்திரன் வீடு கடகம். அதனால தான் நீங்கள் சந்திரபவனுடைய ஆதிக்கம் உள்ள அந்த திருப்பதி மலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தாராளமாக போயிட்டு வரலாம், அங்கே இருக்கிறது பெருமாள் தான், நம்ம அவரைத்தான் வணங்க போகிறோம். அவர் ஒரு அனுக்கிரகம் செய்யக்கூடிய பகவான் தான் அவர். அப்புறம் வணங்கிட்டு வர்றதுனால பிரச்சனை இல்லை. தனுசு ராசிக்காரங்க நீங்கள் போகாமல் வந்துடாதீங்க, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் போகாமல் இருக்காதீங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கும், ஏன்னா கஷ்டம் கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தனுசு ராசிக்கு 8ஆம் இடம் தான் கடக வீடு, அது ஒரு ஜலராசி. அதனால் இருந்தாலும் பெருமாளுடைய அனுக்கிரகம் கிடைக்கும், மீண்டு வந்துடலாம். அந்த தனுசு ராசிக்கு 6ஆம் வீட்டில் குரு இருக்கார் இல்லையா, 6வது வீட்டில் குரு இருந்தாருனால கொஞ்சம் சிக்கல் தான், பணம் பரல்றது இந்த மாதிரி விஷயங்கள், பணம் டிரான்சாக்ஷன் ஆகிறது அப்படின்னு. ஆனால் ஜனனகால ஜாதகத்தில் குரு பலமாயிட்டாருன்னா பிரச்சனையே கிடையாது. இந்த ஜென்மராசி எவனால குரு பார்த்துக்கிட்டு தான் இருந்தார் தனுசு ராசிக்காரங்களை. தனுசு ராசிக்காரங்களை கேளுங்க, அதாவது 9ஆம் பார்வையா, ஆன்மீக பார்வை, நல்ல பார்வை, 9ஆம் பார்வையை பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் ஒன்றுமே கொடுக்கலையா, என்ன காரணம்? அதான் ஜனனகால ஜாதகத்தில் பலமாக, அதாவது நல்ல கிரகங்கள் பலமாக இருக்கும்போது தான் கொடுக்கும் தசாபதி அனுசரிச்சு. இது 6ஆம் இடம் மோசமாக நடந்தால் பணம் கொடுக்க வாங்கல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும். ஜாமீன் ஏற்றுக்கிறதெல்லாம் வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆகாது. அடுத்து மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்காரு. குழந்தை இல்லாதவங்க அவங்களுக்கு இப்போது ஒரு சின்ன மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். டாக்டர் சொல்லியிருப்பாங்க உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைம்மா அப்படின்னு. இப்போ போய் செக் பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்வாங்க. முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடம் புத்திரக்காரையன் குரு தானே, 5ஆம் வீட்டில் இருக்கார், காலபுருஷனுக்கு 2ஆம் வீட்டில். அதனால் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். திருமணம் செய்கிறவங்களுக்கு, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு திருமணம் செஞ்சோடனே குழந்தை உண்டாவதற்கு உண்டான அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா மகர ராசி இங்கே இருக்கு, 5ஆம் இடத்துல குரு இருக்கார்ல, அதனால். 2வது மகர ராசிக்கு சனீஸ்வரன் வந்து 2ஆம் வீட்டில் ஆட்சி தான் பட்டிருக்காரு. இன்னும் மகர ராசிக்கு 7.5 சனி இன்னும் விடலை, அதையும் பார்க்கணும். ஆமாம், 7.5 சனி முடியறதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. 2 வருஷம் கழிச்சு திருநள்ளாறு சனீஸ்வரன் எப்போ பேர்ச்சி ஆகிறாரோ அப்போ தான் மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி விட்டார். மகர ராசிக்காரர் தான் இப்போ சூப்பர் ஸ்டார். அவர் சூப்பர் ஹிட் படம்லாம் கொடுக்கலையா 7.5 சனியில்? அந்த மாதிரி கிடையாது, அவரவர் செஞ்ச புண்ணிய பலத்தின் மூலமாக தான் கிடைக்கும். இது குரு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ சனீஸ்வரன் 7.5 சனியாக இருக்காரு, அதனாலலாம் கவலைப்படக்கூடாது. இப்போ நமக்கு நம்ம ஜாதகத்தில் இப்போ கிரகங்கள் பலமாக இருக்கா, நமக்கு புண்ணிய பலங்கள் இருக்கா, புஷ்கரண அம்சம் வாங்கியிருக்கா, வர்க்கோத்தம அம்சம் வாங்கியிருக்கா, நல்ல தனாதிபதி லாபாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கானா, அடுத்து லக்னாதிபதி நல்ல பலமாக இருக்காரா, இப்படி இதெல்லாம் பார்க்கணும். பூர்வ புண்ணியாதிபதி பலமாக இருக்காருன்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஜாதகம் பார்க்கணும். இதில் உள்ள கிரகங்களை வாங்கின சாரபலம், பாவச்சக்கரம், அம்சம் நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து குரு தனுசு ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, ஏற்றுக்கக்கூடாது. அங்கே பார்த்தீங்கன்னா மூலம் இருக்குது. இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை. தனுசில் வந்து பண விஷயத்தில் கொடுக்க வாங்கல ஜாக்கிரதையாக இருக்கணும். அங்கே பூராடம் இருக்குது, உத்திரம் இருக்குது, உத்திராடம் இருக்குது. உத்திராடம்னா சூரியனுடைய நட்சத்திரம். சரி, இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இது. மகர ராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் விஷயமா வந்து முயற்சி ஒன்றா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துக்களுக்கு வந்து ஏதாவது வில்லங்க இருந்துச்சுன்னா அது பேப்பர் தயார் பண்ணுறீங்க, பட்டா வாங்கணும் அப்படின்னா அது முயற்சி ஒன்றாலும் கிடைக்கும். அது வந்து ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் தான், அது சுக்கரனுடைய வீடு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கும்பராசி. கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே ஜென்மச்சனி நடக்குது. அது இங்கே சனீஸ்வரன் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுதான் முக்கியம். நம்ம ஜாதகத்தில் குருப்பெயர்ச்சி சுபிச்சத்தை கொடுக்குதுன்னா சனீஸ்வரன் வந்து நம்ம செய்கிற பனிஷ்மெண்ட்டுக்கு தண்டனை கொடுப்பாரு. இந்த 7.5 சனியில் இதுதான். இந்த பொங்கு சனின்னு சொல்கிறது கடைசி போகும்போது கொடுக்கறது. அந்த ஜென்மராசியை விட்டு விலகி போவார். இப்படி இப்போ மகர ராசியை விட்டு இப்போ கும்பத்துக்கு போனார். அதையும் தாண்டி அவர் மீனத்துக்கு போனால் தான் மகர ராசிக்கு விமோச்சனம். இந்த கும்பராசியில் ஜென்ம நட்சத்திரம் ஜென்மத்தில் இருக்கார். அவருடைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்குது. இங்கே வந்து பூரட்டாதி இருக்குது, சதயம் இருக்குது, அப்புறம் அவிட்டம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தையும் கடந்து போவார். இப்போ அவர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சதயத்தில் இருக்கார், ராகுவோட அப்படியில் தான் இருக்கார். அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு வராரு குரு. 4ஆம் வீடுங்கிறது வித்தை ஸ்தானம், கல்வி ஸ்தானம், வண்டி ஸ்தானம். இப்போ இதெல்லாம் ஒரு டூ வீலர் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து கும்பராசிக்காரங்க வண்டி ரிப்பேர் ஆகும், அதுக்கு செலவழிப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பிரிட்ஜ் இருக்கும், அது கெட்டு போகும், அதுக்கு செலவழிப்பாங்க. இந்த மாதிரி வரும். 4ஆம் இடங்கிறது குருதேவருக்கு உகந்த வீடு இல்லை தான். தன்னுடைய ராசிக்கு 4ஆம் இடங்கிறது உகந்த வீடு இல்லை. இருந்தாலும் இது கோச்சாரம் தான் அப்படின்றத நினச்சி பயப்படாமல் இருக்கணும் அப்படின்றத. ஏற்கனவே ஜென்மச்சனி நடக்குது. இப்போ என்ன சொன்னாலும் படிக்காது. ஒருத்தர் 7.5 சனி நடக்குது, அவங்களுக்கு நான் என்ன பலன் சொன்னாலும் படிக்காது. ஏன்னா 7.5 சனியில் தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சுமநாதன் எல்லாத்தையும் சனீஸ்வரன் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிடுவார். கொடுக்காத அவனுக்கு, அவன் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான்
அப்படின்னு. இதுவே புண்ணியம் நிறையா பண்ணியிருந்தாருன்னா ஜென்மச்சனிலே சில பேருக்கு பதவியெல்லாம் கொடுத்துருக்காரு. நம்ம பாரத பிரதமர் கொடுத்துருக்காரு. அப்புறம் என்டி ராமராவ் அவர்களுக்கு வந்து முதலமைச்சர் பதவியே கொடுத்துருக்காரு. 7.5 சனியில் கட்சியை ஆரம்பித்து 7.5 சனியிலே ஆட்சியை பிடிச்சார்ல, அந்த மாதிரி. இது வந்து புண்ணியம் பாவத்தை அனுசரித்து தான் நடக்கும். இப்போ குருதேவர் வந்து கும்பராசிக்கு 4ஆம் வீட்டு இருக்கிறது ஓரளவு மைனஸ் தான் அது. அடுத்து மீனராசி. மீனராசியில் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரமே இருக்குது. சனீஸ்வர நட்சத்திரம் அங்கே முழுமையாகவே இருக்குது. அந்த மீனராசிக்கு 3ஆம் வீடு. 3ஆம் வீடுங்கிறது மறைவு. குருதேவருக்கு வந்து இப்போ எப்போவுமே மறைவு தான். இந்த 3ஆம் வீட்டுக்கு ராகு இருக்கும்போது எதுவுமே ஒரு காரியம் செய்யும் போது தடங்களை வரும். அதான் சொன்னது அந்த 5%. உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் குரு பலமாக இருக்காரு, சனி பலமாக இருக்காரு, தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மீனராசி வந்து உங்களுக்கு நன்மை செய்யும். இந்த குரு பயிற்சி நன்மை செய்யும். குருவோட பார்வையை பாருங்களேன். குரு வந்து ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம். உச்சம் எங்கே போறாருன்னா கடகத்தில். அது சுயசாரம் வாங்கினாருன்னா சொல்லவே வேண்டாம், நல்லா இருக்கும். இப்போ அவர் இருக்கிறது பகை வீட்டில் இருக்காரு. பகையும் கிடையாது, சமமும் கிடையாது, சுக்கரனுடைய வீட்டிலே தான் இருக்காரு. தனுசு ராசியில் இருக்கும்போது நல்லா இருந்திருக்கும், மீனராசியில் இருக்கும்போது நல்லா இருந்திருக்கும். கடகராசி இதான் வந்து பலம் குருவுக்கு. இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்பும் கிடையாது, பகையும் கிடையாது. என்ன சுக்கரனை வந்து இவர் தான் பகைவனை, ஒரு குருதேவரை சுக்கரன் தான் பகைவனை நினைப்பார். குருதேவர் யாரையும் பகைவனை நினைக்க மாட்டார். இருந்தாலும் பொன்னவன் அப்படின்னு சொல்கிறதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கெட்டாலும் மேன்மக்கள் தான், சங்கு சுட்டாலும் மென்மை தரும்னு. குருதேவர் வந்து இந்த மீனராசிக்காரங்க ராசிநாதனாக இருக்கிறதுனால கெடுதல்லாம் பண்ண மாட்டார். நீங்கள் நமக்கு 3ஆம் வீட்டுக்கு போயிட்டாரு, நமக்கு 8ஆம் வீட்டுக்கு போயிட்டாரு, அதனால் கெடுதல் தான் நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குரு எந்த நிலைமையில் இருக்காரோ அதை அனுசரித்து தான் அந்த குரு பயிற்சி நடக்கும். அதனால் நம்ம ஜாதகத்தில் வந்து குரு பலமாயிட்டாருன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த கோட்சார கிரகத்தை அனுசரித்து நம்ம வந்து பலனை எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போவுமே நம்ம நேர்மையை கடைப்பிடிக்கிறது ஒரு முக்கியமானது. நவகிரகங்களில் நேர்மையின் சிகரம் யாருன்னா குருவும் சனியும் தான். அதன் பிறகுதான் மற்ற கிரகங்கள்லாம். நேர்மையாக இருக்கணும், நம்ம வந்து நியாயமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த குருதேவருக்கு வட்டிக்கு வர விஷயமே பிடிக்காது. இப்போ வட்டிக்கு பணம் விடுறாங்கல்ல, அவங்கள சுத்தமாக பிடிக்காதவருக்கு. சனீஸ்வரன் கழுத்தை நெரிச்சிருவார் வட்டிக்கு பணம் விட்டோம்னா. நான் உனக்கு இவ்வளோ அதிகமாக ஏன் கொடுத்தேன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்றக்காக தானே கொடுத்தேன், நீ என்ன அவங்களுக்கு வட்டிக்கு விடுற அப்படின்றது தான். அதனால தான் திருப்பதி பகவான் வந்து வட்டிக்கு வட்டிக்கு வாங்காதீடான்னு சொல்லி கதறாரு. இங்கே திருப்பதி மகாத்மியத்தை பாருங்கள். அத்திரா மகரிஷி சொல்லுவார், நான் ஏன் வட்டிக்கு கடன் வாங்கினேன் குபேரன்ட்டேன்னா, குபேரன் என் காசை தான் வச்சிருக்கேன், நான் ஏன் வட்டிக்கு வாங்கினேன். இவர் தான் 8 லட்சுமிக்கு நாயகன் யாருன்னா பெருமாள். இவர் ஏன் கடை வாங்குறாரு? ஏன் வாங்குறாருன்னா அந்த கலியுகத்தில் கடை வாங்காதீடா, வாங்கினா என்ன மாதிரி வட்டி கட்ட வேண்டி வரும். இப்போ திருப்பதி வெங்கடாஜலபதி யாரை கூப்பிட்றாரு? அத்திரா மகரிஷின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். திருப்பதி போனோம்னா அவருடைய ஆசிரமம் இருக்குது, அவருடைய ஜீவ சமாதி இருக்குது. அப்போது அங்கே இருக்கும்போது இவரை பகடை உருட்டுறது கூப்பிட்றாரு, ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. யார்? திருப்பதி பகவான் தன்னுடைய சிஷியனை கூப்பிட்றாரு. 2 பேரும் போகும்போது இவர் கேட்குறாரு, எங்கே போகலாம் சொல்லு அப்படின்னு. நிம்மதியான இடத்துக்கு, அதாவது ஆள் ஆரவம் இல்லாத இடத்துக்கு போகணும்னு சொல்கிறாரு திருப்பதி பகவான். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? அப்போ குபேரகிரிக்கு போவோம். ஏன்னா திருப்பதியில் குபேரகிரி இருக்குது, அஞ்சனாகிரி இருக்குது, அப்புறம் வந்து கோவர்த்தனகிரி இருக்குது. அவர் சொல்ல குபேரகிரியா வேண்டாம்ப்பா அப்படின்றாரு. கோவர்த்தனகிரி போவோம் அப்படின்றாரு. அப்போ சொல்கிறாரு அத்திரா மகரிஷி, பிரபு நீங்கள் வந்து கடை வாங்கினதுனால தானே குபேரகிரி போக மாட்டீங்க. அந்த பேச்சு ஏன் எடுக்கிற? யார் சொல்கிறது? திருப்பதி பகவான் சொல்கிறாரு. திருப்பதி மாத்தியத்தில் அழகாக பேசுவார். கடன்காரனை பார்த்துட்டோம்னா அந்த ஆண்டவனே மறந்துடுறா மக்கள். அதனால தான் கடன் யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் வாங்கி கடன் படுறது கஷ்டப்படல. இப்போ திருப்பதி போனோம்னா வட்டின்னு சொல்லி கொட்டுவாங்க ஒரு மூலையில், யாருக்கு குபேரனுக்குன்னு சொல்லி. அதனால் கடை வாங்காதீங்க. இந்த கலியுகத்தில் கடை வாங்கிட்டா நிம்மதி இருக்காதுன்னு சொல்லி தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் பார்க்கல, நான் மாடு சயனிச்சுக்கு இருந்தேன். இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கேன். கலியுகம் முழுவதும் நின்றுக்கிட்டு மக்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி இருங்கடான்னு சொல்லி. ஆனால் யாரும் கேட்கறது இல்லை. இப்போ பூரா ஆடம்பரத்துக்காக பூரா கடனை வாங்கி என்ன வட்டியாக கட்டி அவங்க உழைப்பையும் கெடுத்துக்கிட்டு தூக்கத்தையும் கெடுத்து பசி தூக்கம் எல்லாத்தையும் கெடுத்துக்கிறாங்க அப்படின்றாரு. கடை வாங்காதுன்னு சொல்லி நல்லா எச்சரிக்கை பண்ணுறாரு திருப்பதி பகவான். நம்ம கேட்குறதே கிடையாது. சரி, இப்போது அந்த திருப்பதி பகவான் சொல்கிறது மாதிரி நம்ம கடை வாங்காமல் இருக்கிறத வச்சு செஞ்சோம்னா குடும்பத்தை ஓட்டுறோம்னு வைங்களேன், நமக்கு நிம்மதியான தூக்கம் வரும். யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நெஞ்ச நிமித்துக்கு தெரியலாம். இப்போ பூரா பார்த்தீங்கன்னா இந்த கடனை வாங்கிவிட்டு மக்கள் எல்லாரும் கஷ்டம்னு அலைகிறாங்க. இதை வாங்கி அங்கிட்டு கொடுக்க, அங்கிட்டு வாங்கிட்டு கொடுக்க. அதில் சனீஸ்வரன் என்ன செய்வார்? யாராவது கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம விட்டோம்னா அவரே அவமானப்படுத்துவார். யார் மூலமாக? கடன் கொடுத்தவன் மூலமாக.
அதில் ஒரு ஒரு விஷயம் இருக்குது, நல்ல கடன் இருக்குது. பூர்வ ஜென்மத்தில் இந்த 6ஆம் வீடுன்னு சொல்கிறோம்ல, இந்த 6ஆம் வீடு சுபப்பலம் பெற்றிருந்துச்சுன்னா நல்ல கடை வாங்குவாங்க. நல்ல கடைன்னா என்ன, ரொம்ப நெருங்கியவங்களாக இருப்பாங்க. சரி என்னத்தை அவங்ககிட்ட கேட்டால் அவங்ககிட்ட இல்லை அப்படின்னு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி கடை. சில பேர் லோன் போட்டு கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு நல்ல கடை அப்படின்ற மாதிரி. இது தேவையில்லாத கடன் தான். அது வந்து இப்போ நம்ம உலகமே கடைப்பட்டு தான் கிடக்கு. ஒவ்வொரு நாடும் கடை இல்லாமல் இல்லை. கடை இல்லாமல் ஒருத்தன் வாழ்ந்தான்னா அவன் தான் நிம்மதியான ஒரு மனிதன் அப்படின்றதான் இது. இந்த குருதேவர் வந்து இந்த கடன், நோய், எதிரி, இதை வந்து நீக்கிறதுல நம்பர் 1. ஏன்னா குருதேவர் இருக்கிற இடத்த பொறுத்துருக்கு, அதை நம்ம ஜாதக பலனை பொறுத்து இருக்கு. குருதேவர் சனீஸ்வரனை பார்க்கும்போது பிறந்த குழந்தைக்கு பாருங்களேன் நல்லாயிருக்கும். அது பழம்பெற்று, அதாவது குரு பழமாக இருக்காரு அப்படின்னா அந்த பழம்பெற்று பார்க்குற அந்த பார்வையுடைய அந்த ஒளி வந்து சனீஸ்வர பகவானை புனிதப்படுத்திப்படும், அவரை சாந்தப்படுத்திப்படும். ஏன்னா கர்மக்காரகனையே குரு பார்த்துட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். அந்த மாதிரி குழந்தைகள்லாம் வந்து கடைசி வரைக்கும் கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துடும். அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து 7 ஒன்றும் செய்யாது. ஏன்னா இயற்கையிலே நல்ல குணங்கள் வந்துடும். தீய குணங்கள்லாம் மாறி நல்ல குணங்கள் வந்து நன்மையை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த குழந்தைகள்லாம். இப்போ பாருங்களேன், ரொம்ப பேருக்கு அனாதை ஆதரவற்ற குழந்தைகளுக்கு போய் சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழம் வாங்கி, இனிப்பான பழம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த இயற்கையிலே கருணை வந்துடும். சாப்பாடு மீதம் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் கொண்டு போய் இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள். இரவு நேரங்களில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து வேலை செய்கிற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த மாதிரி செய்யும்போது அங்கே சனீஸ்வரன் நல்லா ஆக்டிவ் ஆவார். ஒரு ஜீவாத்மாவுக்கு உணவளிக்கும் போது அந்த ஆத்மா திருப்தி அடையுது. அதே மாதிரி நம்ம முன்னோர்களுக்கு வந்து நம்ம அபிசு கொடுக்குறோம்ல, பித்திரு பிண்டம் கொடுக்குறோம், தவசம் பண்ணுறோம், தர்ப்பணம் பண்ணும்போது அம்மாவுடைய முன்னோருடைய ஆத்மா திருப்தி பெறுது. அப்போ நம்ம வீட்டில் வந்து குழந்தை இல்லையா, குழந்தை பிறந்தது, திருமணம் ஆகலையா, திருமணம் ஆகிறது, சொத்து பிரச்சனையா, சொத்து பிரச்சனை தேர்ந்துருது, இந்த மாதிரி திருப்தி ஆகிறது. இந்த ஒரு ஆத்மாவுக்கு நீங்கள் உணவளிச்சேன்னா முதல்ல திருப்தி ஆகிறது யாருன்னா அன்னலட்சுமியோ இல்லை அன்னபூர்ணியமாவோ இல்லை, முதல்ல சனீஸ்வரன் தான். இப்போ இது உதாரணம், இதை மட்டும் சொல்லிடுறேன் நான். இந்த ஒருத்தர் ஒரு பிச்சைக்காருக்கு ஒரு 10 ரூபா தானம் பண்ணுறோம்ல, அந்த பிச்சைக்கார் பிறக்கிற நேரத்தில், அந்த யாசகர் பிறக்கிற நேரத்தில் சனீஸ்வரன் அவருடைய ஜாதகத்தில் எந்த நிலைமையில் இருந்திருப்பாரு, அவர் என்ன கர்மா பண்ணிட்டு வந்திருப்பாரு, அடுத்தவரை எதிர்பார்த்து தன்னுடைய ஜீவனாம்சத்தை ஓட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷன் இருக்காரு. ஒரு பெரிய செல்வந்தர் வந்து 100 ரூபா கொடுக்குறாரு. அப்போ அந்த இந்த செல்வந்தரோட உள்ள சனீஸ்வரன், அவருடைய ஜாதக கட்டத்தில் உள்ள சனீஸ்வரனும் அந்த யாசகம் பெற்றாரே அவருடைய ஜாதக கட்டத்தில் உள்ள சனீஸ்வரனும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கேந்திரத்தில் இருந்துச்சுன்னு வைங்களேன். இந்த தானம் வழங்கினார் இல்லையா, அவருக்கும் கர்மா குறையும், கெட்ட கர்மா. இந்த வாங்கினார் இல்லையா, அவருக்கும் கெட்ட கர்மா குறையும். இதுதான். ஏன்னா ஒருத்தர் பிச்சையை கையேந்தும் போது நம்ம அவமானப்படுறோம் இல்லையா, அப்போ அவங்களுக்கு கர்மா குறைய ஆரம்பிச்சிடும். இவர் தானம் பண்ணார் இல்லையா, இவருக்கு கெட்ட கர்மா குறைஞ்சி நல்ல கர்மா கூட ஆரம்பிச்சிடும். இதுதான் தானம் பண்ணும்போது, தர்மம் பண்ணும்போது எதையும் எதிர்பார்க்காம ஒருத்தர் தானம் பண்றோம்னா தானம் கிடையாது, தர்மம் பண்றோம். தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் என்ன, என் குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்றதுனால ஆதரவற்ற குழந்தைகளுடைய ஆசிரமத்துக்கு போய் பென்சிலு, பேனா, நோட்டெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க சில பேர். இது என் குழந்தை படிக்கணும், இது தானம், இது எதிர்பார்த்து செய்யறது, இதுல பாதி பலன் தான் கிடைக்கும். ஆனால் தானம், தர்மம், இந்த தர்மம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு கடவுள், எனக்கு ஒரு மாதத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறேன், ஒரு 5,000 ரூபாய் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல, இதுதான் தர்மம். இதை நினச்சி பகவான் வந்து சந்தோஷப்படட்டும் அப்படின்னு அதுதான் தர்மம். அந்த தர்மத்துக்கு உண்டான பலன் வந்து அளவே கிடையாது, அது அளவுக்கு அதிகமான பலன். இது வந்து இதுதான் தானம் தர்மத்துக்கு உள்ள ஒரு வித்தியாசம். தர்மமாக கொடுக்கணும், தானமாக கொடுக்கக்கூடாது. எனக்கு இது வேணும் அப்படின்னு, எனக்கு என் குழந்தை நல்லா படிக்கணும், என் வீட்டுக்காருக்கு வந்து கால் குணமாகணும், என் நோய் குணமாகணும், நான் இதுக்காக தான் தானம் பண்ணுறேன்னு கொடுக்கவே கூடாது. பொதுவாகவே தர்மம் பண்ணணும். ரமண மகரிஷி சொன்னது தான், நீ வலது கையால் கொடுப்பதை பிறகு இடது கையால் சற்று தாமதமாக வட்டியோடு பெற்றுக்கொள்கிறாய். திருவண்ணாமலையில் வந்து ஜோதி ரூபத்தில் வந்து முக்தி ஆனார் இல்லையா, மோட்சமானார் இல்லையா ரமண மகரிஷி, ஒரு அருமையான தத்துவம் சொல்லிட்டு போனார். இந்த பிரபஞ்சம் உன்னை கொடுத்தாத்தான் திரும்பி 2ஆக கொடுக்கும். இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் கொடுத்தாத்தான் நமக்கு திரும்ப கிடைக்கும், இல்லை சும்மாலாம் கிடைக்காது. மனிதர்களை வந்து நமக்கு வந்து 6 அறிவு கொடுத்துருக்காருல, நம்ம மட்டும்தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அதுக்கு கீழே உள்ள பசுமாடு, விலங்கு எல்லாம் நமக்கு எதுவும் கொடுக்காது, மற்றவங்களுக்கு எதுவும் கொடுக்காது. நம்ம தான் எடுத்துக்கிறோம். பசுமாடு பாலை பீச்சிக்கிறோம், அவ்வளோதான். நம்ம தான் பால் எடுத்துக்கிறோம், பசுமாடு நமக்கு பால் கொடுக்காது. மாங்காய் மரத்துலேருந்து மாங்காயை நம்ம தான் பறிச்சுக்கிறோம், மாமரம் நமக்கு மாங்காய் கொடுக்காது. இந்த 6 அறிவு படைத்த மனிதன், அதான் சொல்றாரு ஸ்ரீகிருஷ்ணர், இந்த 6 கலை உடைய மனிதனுக்கு எதுக்காக நான் மனிதனாக படைத்தேன் அப்படின்னா, ஆழ்ந்து சிந்தித்து மற்ற உயிர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் அவனை மனுஷனாக படைத்தேன். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் தானே வச்சுக்கிறேன் அந்த அறிவை பயன்படுத்தி அப்படின்றாரு ஸ்ரீகிருஷ்ணர். கீதையிலே சொல்லிட்டார்,
இதை துரியோதனனையும் அந்த கௌரவ நினைச்சு சவுனி நினைச்சு சொல்லுவார், இவங்க என்னடா இவ்வளவு அறிவை கொடுத்தேன், இவனே எல்லாத்தையும் வச்சுக்கிறேன் அந்த அறிவை பயன்படுத்தி. இந்த 6வது அறிவு அது சொல்லணும்ல, ஒவ்வொரு கலையாக கொடுத்துருக்காரு. நமக்கு ஒரு கலை கொடுத்தாரு முதல்ல, அது வந்து புல் பூண்டு, 2வது புழு பூச்சின்னு கொடுத்துட்டாரு, 3வது நீர்வாழ் பிராணி, 4வது பறவைகள் கொடுத்தாரு, 5வது விலங்குகள் கொடுத்தாரு, 6வது கலை மனிதர்கள் கொடுத்துட்டாரு. நம்ம தான் பேச முடியும், சிந்திக்க முடியும். 7வது சித்தர்கள் மகான்கள், அவங்க 7வது கலை. நமக்கு மேலே உள்ளவங்க அவங்க. நமக்கு கீழே உள்ளது யாருன்னு கேட்டீங்கன்னா மிருகங்கள். எந்த மிருகமும் யாருக்கும் எந்த உதவியும் செய்யாது, நாம தான் எடுத்துக்கிடுவோம். அடுத்து 8வது வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள், அதான் சந்திர சூரியர்கள்லாம் 8வது கலைன்றது. நம்ம இந்த உலகத்துக்கு பரிபாலனம் பண்ணுறது. சந்திரனும் சூரியனும் எப்பவுமே வந்து அவங்களுடைய கடமையிலேருந்து மாற மாட்டாங்க. அதே போல் இந்த பஞ்சபூதங்கள் சொல்கிறோம்ல, நீர் நிலம் காற்று ஆகாய அக்னின்னு, இவங்களும் மாற மாட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 9வது கலையை தான் வந்து அவதார புருஷர்கள். ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ வாமனர், அப்புறம் வந்து ஒரு ஸ்ரீராமர், ஸ்ரீகிருஷ்ணர், இவங்கெல்லாம் அவதார புருஷர்கள். இது 9 கலை. இந்த 9 கலை தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு கீதையில், இதில் வேதத்துலேயும். இந்த 9 கலையில் 6வது கலை தான் நம்ம கொஞ்சம் இறங்கிட்டோம்னா கீழே விழுந்துருவோம், விலங்குகளுக்கு நிலைமைக்கு போயிடுவோம், பேச முடியாமல் போயிடுவோம். அதுதான் ஒன்று. அதனால் நம்ம இருக்கிற வரைக்கும் நிறைய சம்பாதிச்சு நிறைய தான தர்மங்கள் பண்ணணும். தானம் இல்லை, தர்மம் பண்ணணும். அது எதையும் எதிர்பார்க்காமல் செய்யணும். யாருடைய மனதையும் நோகடிக்காமல் நம்ம பேசுகிற பேச்சு செயல் இதெல்லாம் வந்து நம்மளை காப்பாற்றுற மாதிரி பார்த்துக்கணும். நம்மளை காப்பாற்றணும். எப்போவுமே வந்து நம்ம செய்கிற செயல் காப்பாற்றணும்னு சொல்லி இந்த குருப்பெயர்ச்சியை நான் என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். பொதுவாக குருதேவருக்கு உண்டான மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காயத்ரி மந்திரம் இருக்குது. ரிஷபத்வஜாய வித்மகே குருநிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்துன்னு ஒரு மந்திரம் இருக்குது. இது காயத்ரி மந்திரம் ஜபிக்கலாம். அப்புறம் வந்து குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ, குரு சாஷாத் பரபிரம்மா, தஸ்மே ஸ்ரீ குருவேன்னு சொல்லலாம். இந்த ஆஞ்சநேயர் சொன்ன அகண்ட மண்டலாக்காரம் யாக்தாசம் தராசர தத்பதம் தசதம் ஸ்ரீ குருவே நம்ம, தஸ்மே ஸ்ரீ குருவே நமன்னு சொல்லலாம். இந்த மாதிரி அவருடைய நாமங்களை சொல்லலாம். அவருடைய தட்சிணாமூர்த்தி பகவான் போய் விளக்கு போடலாம். சுண்டக்கடலை மாலை சூட்டலாம் அவருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச இந்த முல்லைப்பூ அது ஒரு மாலையாக கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. குருது பயிற்சி எல்லாருக்குமே நன்மை செய்யணும்னு சொல்லி என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். நன்றி.